ஹலோ கைஸ், இந்த வீடியோல பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லைட் அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நான் வந்து Shift A ப்ரெஸ் பண்ணிட்டு ஒரு டாரிஸ் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் மறுபடியும் நான் வந்து Shift A ப்ரெஸ் பண்ணிட்டு லைட்டை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு பாயிண்ட் லைட் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ நான் கிராப் யூஸ் பண்ணி இந்த லைட்டை கொஞ்சம் மேலே வந்து அப் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து சாலிட் மோடில் இருக்குது. இது வந்து நான் வியூபோர்ட் செட்டிங் வந்து மாற்றிக்கிறேன். ஸோ இப்போ இந்த லைட்டை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் கொடுத்தீங்கன்னா அட்ஜஸ்ட் லைட் பவர் இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம மவுஸை வந்து லெஃப்ட் அண்ட் ரைட் ட்ராக் பண்ணாலே அதோட பவர் வந்து இன்க்ரீஸ் ஆகிறது டிக்ரீஸ் ஆகிறது உங்களால் பார்க்க முடியும். நான் வந்து லெஃப்ட் சைட் ட்ராக் பண்ணா பவர் டிக்ரீஸ் ஆகும், ரைட் சைட் ட்ராக் பண்ணா பவர் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதே மாதிரி மறுபடியும் ரைட் கிளிக் ப்ரெஸ் பண்ணிட்டு அட்ஜஸ்ட் லைட் ரேடியஸ் கொடுத்தனா இந்த லைட்டோட ரேடியஸ் வந்து அட்ஜஸ்ட் ஆகிறத வந்து உங்களால் பார்க்க முடியும். ஸோ அதே மாதிரி தான் மவுஸை நான் வந்து லெஃப்ட் அண்ட் ரைட் வந்து ட்ராக் பண்ணனா அந்த லைட்டோட ரேடியஸ் வந்து இன்க்ரீஸ் அண்ட் டிக்ரீஸ் ஆகிறத உங்களால் பார்க்க முடியும். ஸோ இப்படி தான் வந்து நம்ம வந்து லைட் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ இந்த டாரிஸ் வந்து நான் செலக்ட் பண்ணிட்டு எடிட் மோடுக்கு வந்து போய்க்கிறேன். ஸோ இதில் வந்து நான் Alt S ப்ரெஸ் பண்ணா இந்த டாரிஸோட திக்னஸ் வந்து என்னால் ஸ்கேல் பண்ண முடியும். ஸோ நீங்கள் நார்மலாக வந்து ஸ்கேல் பண்ணிங்கன்னா அந்த டாரிஸ் மொத்தமாகவே பெருசாகும். ஆனால் நான் Alt S கொடுத்தேன்னா பார்த்தீங்கன்னா இந்த டாரிஸோட திக்னஸ் வந்து உங்களுக்கு ஸ்கேல் ஆகிறத வந்து நல்லா பார்க்க முடியும். ஸோ இந்த மாதிரியும் நம்ம வந்து ஆப்ஜெக்ட் வந்து ஸ்கேல் பண்ணிக்கலாம். நம்மளோட பிளெண்டர் கிளாஸில் வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நம்மளோட வீடியோ கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா நாங்கள் வீக்லி பார்த்தீங்கன்னா லைவ் கிளாஸஸும் வந்து கண்டக்ட் பண்ணுறோம். அதில் உங்களோட டவுட்ஸை வந்து கண்டிப்பாக வந்து கிளியர் பண்ணுவோம். ஸோ மறக்காமல் நம்மளோட வீடியோ கீழே உங்களோட டவுட்ஸை வந்து கமெண்ட் பண்ணுங்க.